வணக்கம் and welcome to Good Morning தமிழா. இன்னைக்கு நம்மளுடைய எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா கதை மூலமா தான் ஆரம்பிக்க போகுது. ஆனா இந்த கதைக்கு முன்னாடி நான் வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா நீங்க இதெல்லாம் வந்து ஆராயக்கூடாது, ஜஸ்ட் அனுபவிக்கணும் அந்த கதை, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓரளவுக்கு புரியுற மாதிரி வந்து சொல்றேன். இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி அவருடைய நிலத்துக்கு வந்து தண்ணீர் வந்து தேவை அப்படிங்கிறதுக்காக ஒரு கிணறு வந்து தோண்ட ஆரம்பிக்கிறார். ஒரு பாதி கிணறு வந்து தோண்டிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவருடைய மாடு வந்து அதுல தவறுதெல்லாம் வந்து விழுந்துருது. அவரும் வந்து எவ்வளவோ முயற்சி பண்றாரு அந்த மாடை வந்து உள்ள இருந்து காப்பாத்தி வந்து வெளியில எடுக்கிறதுக்காக. நண்பர்களுடைய உதவியெல்லாம் வந்து கேட்கிறாரு. என்ன பண்ணாலும் அவங்களால அந்த குடியில இருந்து அந்த மாடை வந்து வெளியில வந்து கொண்டு வரவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இதுக்கு மேல வந்து கஷ்டம், ஒண்ணு பண்ணு, தோண்டின மண்ணெல்லாம் திருப்பி போட்டு அந்த மாடை அப்படியே வந்து மூடிடு, அதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இவருக்கும் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிடுது. என்னடா இது, நம்மளுடைய மாடை நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு சரி வேற வழி இல்லை, இதுதான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மண் எடுத்து போட ஆரம்பிக்கிறார். ஆனா அந்த மாடு என்ன பண்ணுது அப்படின்னா இவங்க வந்து சொல்ற எந்த விஷயத்தையும் வந்து பொருட்படுத்தாம அது மேல விடுற மண்ணை வந்து தட்டி விட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அந்த மண் வந்து கீழே போய் செட்டில் ஆகிட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த லேயர் ஃபார்ம் ஆக அந்த லேயர் மேலே அந்த மாடு வந்து ஏறி நின்றுக்குது. ஸோ இப்படியே வந்து நிறைய மண் வந்து போட என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் வந்து மேலே வரைக்கும் ரேஸ் ஆயிடுது. ஸோ அந்த மாடு என்ன பண்ணுது, அது மேலே வந்து கால் வச்சு அழகாக வெளியில் வந்துடுது. ஸோ இது வந்து நம்ம படிக்கும்பொழுது வந்து என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்து சூழ்ச்சி செஞ்சு நம்மளுடைய லெவல்ல இருந்து நம்மளை வந்து கீழே வந்து தள்ளணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதே விஷயத்தை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி மேலே வரணும் அப்படிங்கிறது தான் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. நைஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து கேட்கும்போது தான் நிறைய பேர் வந்து கல்லுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க, பட் நம்ம மண்ணை வச்சே மேலே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்க தோணுது. இன்னைக்கு நம்ம பிலாட்டேஸ் கற்றுக்க போகிறோம் வல்லமைக்குள் பகுதியில். ஹலோ யூவர்ஸ், குட் மார்னிங். நான் மல்லிகா முரளி, வெல்னஸ் அண்ட் லைஃப் கோச் ஃப்ரம் ஐஎம் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. நம்ம இன்னைக்கு பிலாட்டஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம் வித் அ மினி பால். Can I have the ball please? This is a Pilates mini ball. இது எங்கேயும் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் கிடைக்கும். பட் ஈவன் இஃப் யூ டோன்ட் கெட் திஸ், நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி. சின்ன பசங்க விளையாடுற அந்த ஆன்டிபஸ் பால் மாதிரி சின்ன ஒரு பால் வச்சுக்கோங்க. We just do 2 workouts with this. One is roll down and another is rolling up. Okay? So we just start the workout now. Now you need to squeeze the ball in between your knees and you just gently roll your spine down. On the back la vandu you need to make a C curve. On the lower back la you need to make a C curve and you just gently go back. Exhale பண்ணிட்டே பின்னாடி போங்க மெதுவா. Just go back gently on the count of 10. Yes. Good. எதுக்காக நம்ம இந்த பால் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா, டீப் லோவர் அப்டாமினல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரெப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் we just use these kind of preps to just do the workout, just to make it more easier, more challenging. கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா you will just love to do the workout. So that is the reason why we have all the preps, you know. So just come up gently. When you come up, you need to make a C curve with your lower back and gently come up. Exhale பண்ணிட்டே மேலே வாங்க. Remember Pilatesல எப்போவுமே it's inhalation through your nose and exhalation through your mouth. இப்போ இன்னொரு தடவை நம்ம அந்த roll down எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Now you just roll down, squeeze the ball. நீங்கள் கீழே போகும்போது you need to keep squeezing the ball, and when you come up also you need to squeeze the ball so that you activate your inner thighs and lower abdominal. So that's the reason why we just keep the ball. You squeeze the ball on the count of 10. We go down 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 and 1. Now gently come up. Up 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. Relax. பிலாட்டஸில் வந்து ஆக்சுவலாக கோர் ஆக்டிவேஷன் எல்லோரும் பேசுவாங்க. நீங்கள் வந்து எப்படி பண்ணுறது அந்த கோர் ஆக்டிவேஷன்லாம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் திஸ் பால் டு டூ தட் கோர் ஆக்டிவேஷன். இப்போ நம்ம போகிறது அந்த மாதிரி ஒரு கோர் ஆக்டிவேஷனோட ஒர்க் அவுட் தான். ஸோ ஜஸ்ட் டக் த பால் பிஹைண்ட். எஸ், நீ ரெண்டும் கரெக்டாக ஹிப் வித் இருக்கணும் உங்களுக்கு. யூ கேன் நாட் கேவ் இன் த நீஸ் ஆர் ஓப்பன் அப் த நீஸ் டூ மச். ஸோ நீ வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இட் ஷுட் பி லைக் திஸ். And you just gently lean back. அதாவது உங்கள் கோர் சேலஞ்ச் ஆகிற வரைக்கும், once you start leaning back, you will start that shivering in your abdominal. So you just lean back there, little bit more. Now you raise your hands above your head. Raise your hands, good. Hold it there. Hold it. Come up little bit. Yes, you hold it there and you challenge your core. See, இந்த நீங்கள் பண்ணும்போது உங்கள் abs, உங்கள் face வரைக்கும் நடுங்கும் பயங்கரம். It's a beautiful toning for your core. So you just hold here for 20 counts. And then you just gently come up.
இங்கே இருக்கும்போது உங்கள் ஷோல்டர்ஸ் வந்து நல்லா ரோல்டு பேக்காக இருக்கணும், நல்லா ஹஞ்ச் பண்ணக்கூடாது ஷோல்டரை நீங்கள். யூ ஜஸ்ட் நீட் டு ஹோல்ட் இட் ஹியர். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஜஸ்ட் ஹோல்ட் இட் தேர். அண்ட் ஒரு ஷிவரிங் இருக்கும், பட் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், டோன்ட் வரி. இட்ஸ் அ டோனிங் ஆஃப் யுவர் அப்டாமினல் மசில்ஸ். ஸோ யூ ஜஸ்ட் ஜென்ட்லி கம் பேக். இது பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ஸில் வந்து ஷிவரிங் இருக்கும். யூ வில் ஃபீல் தட் ஷிவரிங், earthquake வர மாதிரி ஒரு ஷிவரிங் இருக்கும். பட் இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். நீங்கள் ரெகுலராக அதை பண்ண யூ வில் ஆக்சுவலி கெட் யூஸ் டு இட் அண்ட் யூ வில் ஜஸ்ட் கெட் அ நைஸ் டோன்ட் ஆப்ஸ். நவ் இன்னொரு எக்ஸசைஸ் பார்க்கலாம் இதுலேயே. டு சேலஞ்ச் யுவர் கோர், ஜஸ்ட் ஜென்ட்லி கம் பேக். குட். இதே மாதிரி நம்ம லீன் பேக் பண்ணி பட் ஷோல்டர் நல்லா ரோல் பேக் பண்ணி வச்சுட்டு we are just going to open and close our hands. ஜென்டிலாக லீன் பேக் பண்ணி. ஓகே, நவ் ஜஸ்ட் கோ பேக். எஸ், ஜஸ்ட் ஒரு 4 counts just to challenge your abs. எப்படி உங்களோட நீங்கள் பின்னாடி சாஞ்சிருக்கும் போது உங்கள் கை எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது, how your core muscles are getting activated அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த எக்ஸசைசஸ். ஸோ ஜஸ்ட் கோ பேக். now lift your hands up, open and close. Good. Inhale and exhale. Remember, inhalation through your nose and exhalation through your mouth. So keep inhaling and exhaling. இதுலேயும் பார்த்தீங்கன்னா core நல்லா சேலஞ்ச் ஆகும். You will just get a beautiful toned abs. So just keep doing it for 3 more counts. Knee வந்து கரெக்டாக hip width வச்சுக்கோங்க. Don't close your knee or don't open your knee too much. So you just activate your lower abdominal, upper and mid abs, which is a beautiful workout for the whole core. Good. Now gently relax and come back. இன்னைக்கு நம்ம பார்த்த 3 workouட்டும் for your core activation. One is rolling down and one is to activate your core. மூணாவது பார்த்தீங்கன்னா limbs stretched out and that is going to challenge your core even more. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண ஒர்க் அவுட் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ப்ளீஸ் ட்ரை இட் அட் ஹோம். தென் யூ வில் ஜஸ்ட் நோ தட் த ரியல் பெனிஃபிட் அண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் த ஒர்க் அவுட். ஸோ ஐ வில் see you soon with few more workout. Thank you so much. பிலாத்தேஸ் அப்படிங்கிறது ஒரு புது முறையான உடற்பயிற்சி இப்போ நம்ம ஊர்ல நிறைய பேர்கிட்ட பரவிட்டு இருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். உடற்பயிற்சி வந்து வேற வேற விதத்துல வந்து நம்ம வந்து இந்த ஒரு பகுதியில் வந்து கத்துட்டு இருக்கோம். பட் எல்லாமே வந்து அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கறது ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஸோ இதே மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா திறந்து பேசலாம். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழ். உமா ராகவன் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவுப் பொருளை பற்றி நம்மளுக்கு வந்து ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து காய்கறிகள் நம்ம சாப்பிடலான்னு பொழுது எந்த அளவுக்கு அது இயற்கையாக இருக்குது, எந்த அளவுக்கு அது நம்மளுக்கு வந்து சூட் ஆகுதுன்ற மாதிரி சந்தேகம் தான் வருதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய விதைகளை வந்து ஜெனட்டிக்லி மாடிஃபைட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்து கொண்டு வராங்க. அதில் வந்து சில விஷயங்களை வந்து ஜெனட்டிக்லாம் வந்து மாடிஃபை பண்ணுறதுனால அதோட உற்பத்தியை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நிறைய சயின்டிஸ்ட் இந்த விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. ஆனால் இதனால வந்து நிறைய விளைவுகளும் வந்து ஏற்படுது. அதுக்கு உதாரணம் என்னன்னா பீட்டி கத்திரிக்காய். 2007 வந்து பீட்டி கத்திரிக்காய் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும். ஆனால் 3 வருஷம் 2010 வந்து பார்த்தீங்கன்னா அதை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாலும் இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து இந்த ஜெனட்டிக்லி மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து கையாண்டுட்டு தான் வந்து இருக்காங்களாம். ஒரு விஷயமும் அதோட பக்க விளைவுகள் வந்து தெரியும் பொழுது தான் அதை வந்து நிறுத்தவே செய்கிறாங்க இல்லையா? நிச்சயமா. பட் அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு தகவல் சொன்னீங்க. உமா ராகவன் வந்து நம்ம கிட்ட ஏதோ ஒரு புது தகவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு தகவல் சொல்றேன். இப்போ உமா ராகவன் என்ன சொல்றாங்கன்றதை பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான உணவுப் பொருள் பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு சேர வேண்டிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள், அது வந்து புதினா. இத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நிறையா விதத்தில் பசங்களுக்கு உணவே மருந்தாக எப்படி கொடுக்கலாம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் குழந்தைகள் பிறந்து வளர்ந்து அந்த ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி இந்த ஸ்கூல் கோயிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 3 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள பசங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த புதினா. இந்த புதினாவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். புதினாங்கிறது நம்ம நார்மலாக எல்லாரும் பிடிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பொருளுங்க. அதில் வந்து முக்கியமாக நம்மளுக்கு 3 விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து பீட்டா கேரோட்டின் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், தட் இஸ் விட்டமின் ஏ. இன்னொன்று வந்து கால்சியம் அண்ட் 3வது அயன். இது 3மே அநேகமாக எல்லா கீரைகளும் இருக்குது. பட் இந்த புதினால ஏன் நம்ம பர்டிகுலராக சொல்கிறோன்னா, மற்ற கீரைகளை நம்ம வேக வச்சு தான் சாப்பிடணும். ஆனால் அந்த புதினாவோ அதை வந்து நம்ம வந்து அப்படியே அதை ஒரு சட்னியாவோ இல்லாட்டி நம்மளுக்கு பிடிச்ச விதத்தில் அதை நம்ம கட் பண்ணி இப்போ நம்ம கொத்தமல்லி எப்படி போடுறோமோ அதே மாதிரி நம்ம புதினாவையும் யூஸ் பண்ணலாங்க. ஸோ இதை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுனால அதோட இருக்கிற எல்லா விட்டமின்ஸும் மினரல்ஸும் நம்மளுக்கு அப்படியே கிடச்சிருது. ஸோ இந்த முக்கியமாக நம்ம புதினா சாப்பிட வந்து முக்கியமாக
பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம கீரைன்னு சொல்லும்போது அது எல்லாமே ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் மணல் அதெல்லாம் சேர்ந்து தான் கொடுப்பாங்க கடையில். ஸோ அதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சிடலாம். அதை வந்து நான் சொன்ன மாதிரி சாண்ட்விச்சஸ் இல்லாட்டி நீங்கள் பண்ணுற பொரியல், ரசம், குழம்பு எதில் வேணாலும் போடலாம். ஆனால் நீங்கள் மற்ற நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணாலும் இந்த புதினாவை ஆட் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுக்கு ரொம்ப நல்ல ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் வரும். அதை தவிர அவங்களுக்கு எல்லா சத்துக்களும் ஒரே சமயத்தில் கிடைக்கும். நான் கூட இப்போ எல்லாருக்கும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நம்ம வந்து அநேகமாக இந்த சாண்ட்விட்சு இதெல்லாம் சாப்பிடும்போது நிறையா பேர் பட்டர் போடுறாங்க, சீஸ் அந்த மாதிரி கண்ட ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் கடையில் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக ஈஸியாக ஒரு புதினா சட்னி நம்ம வீட்டிலேயே பண்ணி வச்சுட்டோன்னா அதையே அதுக்கு ஆட் பண்ணலாம். அது தவிர வந்து சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சாட் ஐட்டம்ஸ் மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். அது நம்ம வீட்லேயே தான் பண்ணுறது பெட்டர். அப்போ வீட்டில் பண்ணும்போது கூட இந்த புதினா சட்னியை நம்ம ஆட் பண்ணலாம். இந்த புதினாவோட நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் சேர்ந்தாலே அந்த சத்தெல்லாம் அவங்களுக்கு வந்துடும். எஸ்பெஷலி இந்த ஸ்டேஜில் உள்ள கேர்ள்ஸ் பார்த்தோன்னா அவங்க வந்து இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா, அதுக்கு வேண்டிய அயர்ன் சத்துக்கள் அதில் வந்து நிறையாவே இருக்குது. அப்போ வந்து இந்த புதினாவை நம்ம ஆல்மோஸ்ட் டெய்லியே நீங்கள் கொடுக்கலாம். இதனால் ஒரு பிரச்சனையும் வராது பசங்களுக்கு. நீங்கள் வந்து இதை உபயோகப்படுத்திட்டு அவங்களுக்கு வந்து டெய்லியே இந்த சட்னியை வந்து நம்ம நல்ல விதத்தில் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நான் முக்கியமாக இந்த மற்ற கீரைகளை விட இதோட என்ன விஷயம் நான் சொன்னேன் உங்ககிட்ட, இதை நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடிய ஒரு இது இருக்கிறதுனால, நம்மளுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால அதுக்கு இருக்கிற எல்லா விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்படியே அந்த குழந்தைகளுக்கு போய் சேர்ந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம் புதினாவில் பார்த்தீங்கன்னா பிளட் பியூரிஃபையருங்க. அது வந்து மற்ற கீரைகளை விட இந்த கீரையில் அதிகமாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு நார்மல் ஒரு நம்ம எல்லாம் லைஃப்பில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிகமான கெமிக்கல்ஸ் நம்ம பாடிக்குள்ளே எப்படியாவது உள்ளே போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சின்ன பசங்களுக்கு, தட் இஸ் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் பார்க்கும்போது அவங்க இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸோட தாக்கல் ஜாஸ்தியாக தான் ஆக போகுது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி உணவிலேயே இந்த மருந்துகள் இருக்கிற சத்துக்களை கொடுத்துட்டே இருந்தோம்னா அப்பப்போ இந்த பிளட்டு வந்து அவங்களுக்கு பியூரிஃபை ஆகி ரொம்ப நல்ல விதத்தில் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்து போய் சேரும். அண்ட் ஏன்னா இந்த புதினா சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த கலர், இந்த க்ரீன் கலர், அப்புறம் வந்து அதோட டேஸ்ட், இதெல்லாம் அநேகமாக எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். இதனால நம்ம ஈவன் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி சிம்பிள் பொரியலுங்க அதெல்லாம் கூட நம்ம இந்த சட்னியை யூஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த விரும்பி சாப்பிடும்போது ஈவன் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த சத்து அப்படியே போய் சேர்ந்துடும். இத்தனை நாள் நம்ம சின்ன குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க பசங்க வளர்கிற வரைக்கும், தட் இஸ் நம்ம ஒரு 12 வயசு வரைக்கும் பார்க்குறோம். இப்போது அந்த வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு மருந்து ரூபமாக அவங்களுக்கு போய் சேருது, அதில் நம்மளுக்கு அறியாமையே எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தாங்க பார்த்தோம். இந்த மாதிரி டெய்லி நம்ம டயட்டில் அவங்களுக்கு இந்த உணவுப் பொருட்களை நம்ம சேர்த்துட்டே வந்தோம்னா அவங்களுக்கு 4-5 விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. நீங்கள் தனியாக டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லை, தனியாக போய் விட்டமின் டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும், எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி நான் சொன்ன மாதிரி, அப்புறம் வந்து ப்ரிவென்ஷன், தட் இஸ் ஒரு விஷயம், ஒரு டிசீஸ் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ப்ரிவென்ஷன், இந்த விஷயங்கள் இது எல்லாமே அந்த உணவுப் பொருட்களே வந்துடும். இதனால நம்ம தனியாக இதை தேடிட்டு போக வேண்டாம். இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை நம்ம மேற்கொண்டு வர நாட்களையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் உமா ராகவன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் தெரிஞ்சு வச்சதுனால அதை வகைப்படுத்தி தினமும் நம்மகிட்ட நினைவுபடுத்தக்கூடிய அந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க சிறப்பாக. அண்ட் நம்ம வந்து காய்கறிகள் பற்றி சௌமியா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தப்போ எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கத்திரிக்காயோ இல்லை தக்காளியில் என்ன சேர்க்குறாங்க அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியாது இருக்குது. அது வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸே இல்லை நிறைய பேருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதில் வந்து தவளை அதோட தன்மை இருக்கிறதுக்காக கீழே விழுந்தால் வந்து அந்த காய் வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு, பிய்யாமல் இருக்கிறதுக்கு வந்து தவளையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பம்பி நேச்சர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நேச்சரை எடுத்து இதுல இன்ஃபியூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கு. ஒரு காய்கறி அப்படிங்கிறது வந்து தனியா இருக்க வேண்டிய விஷயம். அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த விலங்குகள் இல்ல உயிரினங்கள் கிட்ட இருந்து ஏதோ ஒரு தன்மை எடுத்து அதுக்குள்ள செலுத்துறது அப்படிங்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து தக்காளி மட்டும் தான், இன்னும் ஒவ்வொரு காய்கறியில என்னென்ன விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிர். அதனால வந்து வீட்லயே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நேச்சுரலா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து க்ரோ பண்றது தான் ஒரே சொல்யூஷனா இருக்கும் போல. ஸோ இது சம்பந்தமா இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா திறந்து பேசலாம். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா.
வெல்கம் பேக். இது உங்கள் குட் மார்னிங் தமிழ். ஸோ திவ்யா செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் டு ஹெல்த் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் இதில் வந்து நம்ம ஹெல்த்தி அப்படின்னு வந்து பேசும்பொழுது நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முற்றத்துலேயே வந்து இந்த சின்ன சின்ன ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து வளர்ப்பாங்க. அவர் வந்து இந்த கிச்சனுடைய அந்த கிரில் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு குட்டி வாட்டர் பாட்டிலில் கொஞ்சோண்டு இந்த தனியை போட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இந்த புதினா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹர்ப்ஸ் ஒரு கம்மியான சன்லைட்டில் வந்து எந்தெல்லாம் வந்து வளருமோ அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் வந்து வளர்ப்பாங்க. அதனால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கூட வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய வெப்சைட்ஸில் வந்து வீட்லேயே சின்ன சின்னதாக ஹர்ப்ஸ் எல்லாம் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் முயற்சி பண்ணலாம் இல்லையா? ஓகே, என்னோட பால்கனிலும் பார்த்தீங்கன்னா நிறைய சில விஷயங்கள்லாம் சேர்த்துருக்கேன். அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திவ்யா செந்தில் என்ன பண்ண போகிறாங்க அதை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம விதவிதமான ரெசிபீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம், பனானா சாக்லேட். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பனானா, கொக்கோ பவுடர், ஹனி, மில்க் மெய்ட், நட்ஸ். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம அதில் எந்த ஃப்ரூட்டுமே ஆட் பண்ணாமல் தான் பண்ணுவோம். இப்போ வந்து வித்தியாசமாக நம்ம ஒரு ஃப்ரூட் வச்சு ஒரு சாக்லேட் மாதிரி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொக்கோ பவுடர், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 3 பனானாஸ்க்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன் கொக்கோ பவுடர். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹனியில் தான் வந்து நம்ம இதை மிக்ஸே பண்ண போகிறோம். இப்போ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கட்டி இல்லாத மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதைய. இப்போ நம்ம ஃப்ரூட் வச்சு ஒரு சாக்லேட் பண்ணும்போது குழந்தைகளும் விரும்பி வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பனானா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம சாக்லேட் டேஸ்ட்டில் கொடுக்கும்போது இன்னுமே அவங்க இன்னும் 2 சேர்த்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போது நம்மளோட கொக்கோ ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பனானா எடுத்துகிட்டு அதில் வந்து இதை மேலே அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இது பார்க்குறக்கு ஒரு சாக்லேட் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். டேஸ்ட்டு சாக்லேட்டோட டேஸ்ட்டு தான் இருக்கும். நம்ம இதில் எந்த ஃப்ளேவர்ஸுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் மட்டும் இருக்கும். இது நல்லா எல்லா சைடும் அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் ஃபுல்லாக எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இந்த சாக்லேட் மிக்சர் வந்து ஃபுல்லாக எல்லா பனானாலே அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இதை வந்து அப்படியே ஒரு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு சாக்லேட் மாதிரியே நல்லா அப்படியே செட் ஆயிரும். இப்போ நான் இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸில் கொடுக்கலாம். ஒன்றில் கண்டென்ஸ்டு மில்க் கொடுத்தோன்னா ஒன்றில் வந்து நட்ஸ் போடலாம். பார்க்குறக்கே வந்து அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தென் இதில் வந்து நான் நட்ஸ் போட்டுக்கிறேன். தென் இதுலேயும் லைட்டாக கண்டென்ஸ்டு மில்க். இப்போ இது வந்து மில்க் சாக்லேட் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுலேயும் வேணாலும் நம்ம நட்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நட்ஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வரைக்கும் நல்லது தான். இப்போ நம்மளோட பனானா சாக்லேட் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த பனானா சாக்லேட் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த சாக்லேட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கிறது பனானானே தெரியாது. ஏன்னா நம்ம மேலே ஃபுல்லாக அந்த சாக்லேட்டோட கோட்டிங் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. எங்களோட நாளில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல வேலிட் பாயிண்ட்டை சேர்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் சௌமியா, நீங்கள் வந்து ஹர்ப்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. நான் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் என்னோட பால்கனியில் சேர்த்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளானது தான். துளசி அப்படிங்கிறது எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய துளசி எல்லாருமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மின்ட் ஃப்ளேவர் உள்ள ஒரு துளசி வந்து நான் வந்து வச்சிருக்கேன். பயங்கர ரிஃப்ரெஷ்னர் இல்லையா அது? அப்படியே எங்கள் அப்பா அதை எடுத்து வாயில் போட்டால் வந்து 2 சுவிங்கம் எடுத்து வாயில் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த செடி வச்சதுனால அந்த மண்ணுக்கே வந்து அந்த மின்ட் தன்மை வந்துட்டு அது வந்து என்னால் வந்து
பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் கற்பூரவள்ளி அதை வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டில், அதை வந்து ஒன்று பறித்து வாயில் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கற்பூரவள்ளியும் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் பால்கனியில் எனக்கு பார்க்குறது வந்து அது எடிபிளாக நம்ம எடுத்து சாப்பிடக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது, உடனே நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் கத்தாலையும் வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் உங்கள் வீட்டு பால்கனிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால முடிஞ்சது வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா திறந்து பேசலாம். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா. ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலியமூர்த்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று மனைவி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்து பேசினாரு. அதோட தொடர்ச்சியா வந்து இன்னைக்கும் வந்து பத்தி தான் வந்து பேச போறாரு. மனைவி அப்படிங்கிறவங்களை வந்து பாத்தீங்கன்னா துணைவி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த ஒரு விதத்திலேயே வந்து அதோட ஒரு எக்ஸ்பிளனேஷனை வேற ஒரு லெவல்ல வந்து கொடுத்துருவாங்கன்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்து துணைவி அப்படிங்கிறதுக்குள்ள இவ்வளவு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது. அதாவது ஃபேஷன் இல்ல வந்து மொபைல் டெக்னாலஜி இப்போ வந்திருக்கக்கூடிய புது அப்டேட்ஸ் இதை பத்திலாம் நம்ம வந்து கரைச்சு குடிச்சு பேசிடலாம். அந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் அண்ட் லைஃப்லேயே வந்து மிட்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான மேட்டர்ஸ்லாம் பற்றி பேசிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டான பீப்புளால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு பார்வைகள் மூலமா பார்த்த நம்ம ஓய்வு பெற்ற எஸ்பி கலியமூர்த்தி ஐயா தான் இதை பற்றி பேச போறாரு. பார்க்கலாம். ஒரு திருமண வாழ்க்கை வெற்றி பெற இருவர் தேவை. ஆனால் அது தோல்வியுற ஒருவர் போதும். 100 ஆண்கள் சேர்ந்து ஒரு நல்ல வீட்டை கட்டலாம். ஆனால் ஒரே ஒரு மனைவியால் தான் நல்ல குடும்பத்தை உருவாக்க முடியும். இதைத்தான் கண்ணதாசன் அழகாக கூறுவான். மனைவியினுடைய பெருமையை கூறும்போது, தை மாத மேகமென தவழ்ந்தாடும் பூங்கொடியே, கையோடு நீ இணைந்தால் கற்பனைகள் ஊறுதடி. நடுவிலே நிறைய கருத்துக்கள் சொல்லுவான். முடிக்கும்போது, மனைவி உன்னை படைக்காமல் போயிருந்தால் சாவைத்தான் இளமையிலே சந்திக்க வேண்டுமடி என்று முடிப்பான். ஒரு முறை கண்ணதாசனிடம் சென்று மனைவிக்கும் வேறு பெண்ணுக்கும் அல்லது தாசிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டார்கள். உடனே பாடினான். மஞ்சள் நதிமுகம் அஞ்சிச் சிவந்திட மஞ்சம் விரித்து வைத்தாள், தனதோர் நெஞ்சை திறந்து வைத்தாள், அந்த பிஞ்சு மயில்தனை கட்டி அணைத்ததும் பிள்ளையைப் போல் குதித்தாள், சுகமோ கொள்ளை என்றே கொடுத்தாள், கட்டி கிடந்திரு கன்னம் வருடிய கைகளை பாராட்டி, எனதிரு கண்களை சீராட்டி, உயர் கட்டில் எழுப்பிய ஓசையில் தாலாட்டி, அணைத்தாள் கட்டிய பெண்டாட்டிமா, சாய்ந்து 2 உளம் பாய்ந்து துடிக்கையில் தாலியை சாட்சி வைத்தாள், உனக்கே ஆளிலை காட்சி என்றாள். விரசமே இல்லாமல் அழகான தமிழிலே சொல்லுவான். அடுத்து வேசியரை பற்றி கூறுகின்றான். காசு பணத்தினில் ஆசை வைத்திடும் வேசியரை பார்த்தேன், அவரையும் பூஜையரை சேர்த்தேன், அந்த தாசி மக்கள் தங்கள் சேலை விரித்திடும் தந்திரமும் கண்டேன், பொய்மை மந்திரமும் கேட்டேன்னு சொல்லிட்டுங்க மனைவியை சொல்கிறான் பாருங்க, எதிராக உயர்ந்ததுன்னு. எத்தனை பெண்கள் இம்மண்ணில் பிறந்தன, சத்தியம் சம்சாரம், அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும், இறைவனின் சக்தி உறவாகும்னு முடிப்பான். இப்போது நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, மனைவி அழகாக இல்லை என்று சொல்லுகின்ற ஆண்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் நிகரில்லை என்பதை நீங்கள் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இந்த கணவன் மனைவி உறவுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக பாரதி செல்லம்மாள் இருவருடைய உறவை கூறுவதுண்டு. காரணம் என்னவென்றால், ஒரு முறை வீட்டிலே சமைப்பதற்கு அரிசி இல்லாததனால் பாரதியினுடைய மனைவி செல்லம்மாள் பக்கத்து வீட்டிலே போய் அரிசி கொஞ்சம் கடன் வாங்கி கொண்டு வந்து வைத்துவிட்டு உலை வைப்பதற்காக அடுப்படிக்கு போகின்றார். அடுப்படியிலிருந்து திரும்பி வரும்போது பாரதி அந்த அரிசியெல்லாம் எடுத்து அங்கு இருந்த காக்கை குருவிகளுக்கு போட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடிக்கொண்டிருக்கின்றான். இதை பார்த்த செல்லம்மாள்
எவ்வளவு நொந்து போயிருப்பார் பாருங்கள். ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக அப்படியே சென்று விட்டார். இந்த செல்லம்மாளினுடைய அமைதிதான் இந்த பாரதியை ஒரு மாமேதையாகவும் நமக்கு முன்னால் காட்டியது என்றால் அதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. இதைவிட ஒரு அருமையான உதாரணம் வள்ளுவன் வாசுகி உறவு. ஒவ்வொரு முறை உணவு படைக்கும் போதும் உணவருந்துவதற்காக உட்காருகின்ற வள்ளுவன் ஒரு ஊசியையும் கொட்டாங்குச்சியிலே சிறிது தண்ணீரையும் பக்கத்தில் வைத்து கொண்டு உட்காருவதை வழக்கமாக வைத்திருந்தார் திருவள்ளுவர் உணவருந்தும் போது. மரணப்படுக்கையில் இருக்கின்ற நேரத்திலே வாசுகி திருவள்ளுவரிடத்திலே பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். மனைவி இறக்கப் போகிறாள் என்பதை அறிந்து கொண்டார். எனக்கு ஒரு சந்தேகம் என்று கூறிய வாசுகி, உணவு படைக்கும் போது ஏன் அவ்வாறு வைத்திருந்தீர்கள் என்று கேட்க, பெண்ணே, நீ எனக்கு உணவு படைக்கும் போது கீழே அரிசி சோறு தவறி விழுந்தால் அதை ஊசியால் குத்தி அந்த நீரிலே நினைத்து கழுவிவிட்டு மற்ற உணவோடு சேர்த்து சாப்பிடுவதற்காக நான் அதை வைத்திருந்தேன். ஆனால் இதுவரை ஒரு உணவு கூட, ஒரு அரிசி கூட, ஒரு பருக்கை கூட சிந்தியதில்லை. அந்த ஒரே காரணத்தினாலே அதனுடைய பயன்பாடு என்ன என்று கூட உனக்கு தெரியாமல் போய்விட்டது. எவ்வளவு நல்ல மனைவி பார் நீ என்று கூறுகின்றான். கூறி கண் கலங்குகின்றான். மனைவி இறந்து விடுகின்றான். உலகத்துக்கே அறிவுரை சொன்ன வள்ளுவன், ஈரடியிலே உலகை ஆண்ட வள்ளுவன், நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்து இவ்வுலகு என்று கூறியவன், நேற்று இருப்பவன் இன்று இல்லை என்று மரணத்தை பற்றி பெருமையாகவே பேசி நமக்கு புரிய வைத்த வள்ளுவன், தன்னுடைய மனைவி இறக்கும்போது நண்பர்களே 2 வரிக்குள் மனைவியினுடைய செய்கைகளை அவனால் அடக்க முடியவில்லை. 4 வரிகள் எழுதினான். என்ன எழுதினான் தெரியுமா? அடியிற்கினியாளே, அன்புடையாளே, அடிசொல் தவறாத பாவாய், அடி வருடி பின் தூங்கி முன் எழும்பும் பேதாய், இனிதாய் என் உறங்கும் என் கண் இரவு என்று முடிப்பான். இதனுடைய பொருள் என்னவென்றால், அன்பிற்கினிய மனைவியே, கால்களை தடவி கொடுத்து என்னை தூங்க வைத்து பின் தூங்கி முன்னெழுகின்ற பேதையே, எனக்கு பின்னால் தூங்கி எனக்கு முன்னால் வாழ்நாள் பூராவும் எழுந்து தியாகச் சுடராக வாழ்ந்தவளே, இனிமேல் இனிதாய் என் உறங்கும் என் கண் இரவும், இனிமையான உறக்கத்தை நான் எப்படி ஆட்கொள்ள முடியும்? என்னை இப்படி விட்டுவிட்டு போய்விட்டாயே என்று கலங்குவான். யார்? உலக பொதுமுறையை கொடுத்து திருவள்ளுவன். இதுதான் மனைவியினுடைய உறவு நண்பர்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே சொல்கின்றேனே. நான் ஒரு காவல்துறை அதிகாரி, முன்னாள் காவல்துறை அதிகாரி, 35 ஆண்டு காலமாக காவல்துறையில் பணிபுரிந்தவன். என்னுடைய நேரத்தில் பெரும்பான்மையான நேரத்தை என்னுடைய பணி, காக்கி உடை அணிந்த அந்த பணி எடுத்துக்கொள்ளும். அதையும் மீறி என்னுடைய பிள்ளைகள் இன்று மருத்துவராக வளர்ந்து, ஒழுக்கமுள்ளவர்களாக உயர்ந்து, கிராமத்திலே சேவை செய்கின்ற மனிதநேயம் உள்ளவர்களாக வளர்த்தெடுக்க முடிந்திருக்கிறது என்றால் அத்துணை பெருமையும் என்னுடைய மனைவியையே சாரும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கின்றேன். ஒரு குடும்பம் உயர வேண்டுமென்றால் கோவிலாக உயர்ந்து நிற்கின்ற, அமைதியையும் பொறுமையும் தன்னகத்தே அடக்கி இருக்கின்ற ஒரு மனைவிதான் அதற்கு காரணமாக இருக்க முடியும். ஒரு ஆண் உண்மையான ஆண்மை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒரு மனைவிக்கு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மை அல்ல நண்பர்களே. அவளை கடைசி வரை குழந்தையைப் போல் வைத்து காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆண்மை என்பதை நாம் உணரும்போது குடும்பம் சிறக்கும். அதனால்தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று கூறி சென்றார்கள். மனைவியினுடைய அருமை பெருமைகளை நாமும் உணர்வோம், நல்லபடியாக வாழ்வோம். ஒரு மனைவி மகிழ்ச்சி அடைவது எந்த நேரத்தில் என்றால், நாம் நகையையோ பணத்தையோ கொடுக்கும்போது அல்ல, மற்றவர்களுக்கு முன்னால் அவளுக்கு உரிய மரியாதையை கொடுக்கும்போது மட்டும்தான் அவள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்துக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
தேங்க்யூ ஸோ மச் சார். ஓய்வு பெற்ற எஸ்பி கலியமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு ஃபேமிலியில் ஒரு ஆங்கர் மாதிரி இருக்க மனைவி அப்படிங்கிறவங்க பற்றி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசினார். இன்றைக்கும் அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நமக்கு புரிய வேண்டிய நிறைய விஷயங்கள் சொன்னாருன்னு ஆங்கர்னா அதிகமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி சொல்லுங்க. ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தப்போ ரீசெண்டாக டே பிஃபோர் எஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம எல்லாத்துக்குமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்குது, எந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் இருக்குது, இந்த 10 இயர்ஸ் டிகேட்டில் வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ரொம்ப படிப்பறிவு அதிகமாக உள்ள ஒரு ஸ்டேட் அப்படின்னு நம்ம எந்த ஸ்டேட்டஸ் சொல்லுவோம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே நம்பர் 1ல இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னவா இருக்குது அப்படின்றத வந்து அதில் போட்டிருந்தாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மொபைல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இல்லாமல் சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது. அதில் வந்து முக்கிய காரணமாக அவங்க போட்டிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு போய் சம்பாரிச்சு நல்ல இடத்துல இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கணும்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம். பட் இதுக்கு காரணமாக சைக்காலஜிக்கலாக வந்து பெண்கள் வந்து இண்டிபெண்டண்டாக ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியும்? இதுல ஒரு சின்ன மாற்று கருத்தும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2 சொசைட்டி பத்தி நம்ம வந்து பேசும்பொழுது இப்போ வந்து கணவர் வந்து என்னதான் வந்து என்னை வந்து ரொம்ப குடும்பப்படுத்துறாரு, என்னதான் வந்து அவர் சப்போர்ட்டிவா வந்து இல்ல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த ஒரு சொசைட்டிக்காக, இந்த ஒரு ஃபேமிலிக்காக அந்த மாதிரியான சில காரணங்களால மட்டுமே வந்து அவங்க கூட வந்து இருக்கிற மாதிரியான நிறைய கேசஸ் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். பட் கொஞ்சம் வந்து அவேர்னஸ் வந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல என்னால தனிச்சு வந்து இயங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி முடிவுகளும் எடுக்கிறாங்கன்றது ஒரு பட்சமா இருந்தாலும் இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைக்கும் ஒரு பெரிய ஒரு தீர்வு தான் வந்து காரணம். அந்த சொல்யூஷன் அப்படிங்கறத நோக்கி போகாத அந்த ஒரு மனப்பக்குவம் இல்லாத ஒரு தன்மையும் வந்து இருக்குன்னு சொல்லலாம். அதுக்காக விவாகரத்துக்கு போறது அப்படிங்கறது வந்து எப்பவுமே வந்து விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம தவறா எடுத்துக்க கூடாது. எப்பவுமே ஃபேமிலி அப்படிங்கறது நம்மளோட கண்ட்ரியோட மெயின் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறதுனால வந்து சரியான புரிதலோட அடுத்த பகுதி கடந்து செல்ல ஒரு சின்ன பிரேக் அப்புறமா இது உங்களோட குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. இன்னைக்கு செய்தி துளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் சம்பந்தமான நிறைய செய்திகள் காத்துட்டு. கல்யாணமா? அப்ப கெட்டிமாலம் கொட்டிட வேண்டியதுதானே? வாங்க செய்தி துளிகளை பார்க்கலாம். செய்தி துளிகள்ல வந்து திருமணம் சார்ந்த நியூஸ் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா. கல்யாணம் நடக்கிறதே இங்க வந்து ஒரு பெரிய ஒரு பண்டிகை மாதிரி, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்து நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொண்ணோட அப்பாக்கு தவிர எல்லாருக்குமே பண்டிகை தான். அது இப்படி வந்து நம்ம வந்து சொல்லலாம். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சென்டிமெண்டலான ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டு வரும். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் நாளைக்கு வந்து காலையில கல்யாணம் அப்படின்னா இன்னைக்கு நைட் என்ன இருக்கு, அந்த கல்யாண பொண்ணு நேரா வந்து கல்யாண பையன் கிட்ட போயிட்டு காலில் விழுந்து அழுதுருக்கு. எனக்கு வந்து இந்த கல்யாணத்துல வந்து விருப்பமே இல்லை, நான் வேற ஒருத்தரை வந்து விரும்புறேன், ஆனா வந்து கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு வந்து என்னை சம்மதிக்க வச்சாங்க, தயவு செஞ்சு வந்து என்ன நீங்க தான் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அழுததுனால இந்த கல்யாண மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காங்க, நைட் ஃபுல்லாக யோசிச்சிருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கும் பொழுது அவருக்குள்ள இருந்த அந்த ஒரு நல்ல மனுஷன் வந்து வெளிப்பட்டு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணுடைய காதலனை தேடி கண்டுபிடிச்சிட்டு கூட்டு வந்து அவரே அந்த காலையில அந்த முகூர்த்தத்துல அவங்க 2 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. சம்மல்ல இது மாதிரி எல்லா இடத்துலயும் பெரிய மனசு உள்ளவங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் எல்லா இடத்துலயும் இதே மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. பின்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்து போயிடுறாங்க. பட் ஒருத்தரோட சூழ்நிலை அதை பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? ஆனா இது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஸ்டோரியா இருந்ததுனால நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காமிக்கலான ஒரு ஸ்டோரி சொல்றேன். அதாவது இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஒரு பெண்கள் வந்து யார் கல்யாணம் பண்ணிக்க போறாரோ அவர்கிட்ட நிறைய டிமாண்ட்ஸ்லாம் வைப்பாங்க, நிறைய ஆசைகள்லாம் சொல்லுவாங்க. அப்படிதான் ஒருத்தவங்க வந்து எனக்கு ஹனிமூன் போய் செம்மையாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக காசே இல்லையா. என்ன பண்ணுவார் அவர், நிறைய பேர்கிட்ட கடன் கேட்டிருக்காரு. இவங்கலாம் வந்து அந்த தர மச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதோட வச்சவங்க தான் ஃபோனை ஆனே பண்ணல, அங்கே செம்மையாக மாற்றிட்டாங்களாம். கல்யாண நாள் வேறு நாளைக்கு வந்துருச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, கல்யாணம் வேறு நடந்து போச்சு. ஆனால் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பிளான் போட்டிருக்காரு. அதனால தான் அந்த கல்யாணமே கரெக்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. அவரோட பாலிய ஸ்நேகிதன் ஒருத்தர்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாப்பிள்ளை சைடுக்கு மொய் செய்கிறாங்க இல்லையா, அந்த சைடு மட்டும் உட்காராம நீ பார்ட் டைமா பொண்ணு சைடு மை செய்றவங்களுக்கும் போய் உட்கார்ந்துரு அப்படின்னு சொன்னேன். அவர் டபுள் டைம் டியூட்டியும் பார்த்து எல்லா மொழியும் கலெக்ட் பண்ணியிருக்காரு. கல்யாணம் முடிஞ்சிருக்கு, 2 பேரும் பங்கு பிரிக்கலாம் அப்படின்னு வந்தப்போ நோ இந்த ஒத்தே நீ வச்சுக்கோ, மற்றதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காசையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிட்டாராம். பாவி உனக்காக வந்து மானெல்லாம் போச்சு, நான் வந்து மொய்க்கெல்லாம் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நேரம் பொண்ணு வீட்டில் மாடி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரே பிரச்சனை தான். இவர் வந்து ஹனிமூன் போடுறதுக்காக மொய் காசையே வந்து ஆட்டிய போட்டிருக்காரு. இப்படிலாம் ஆனா வந்து இருக்கக்கூடாது இல்லையா. இருந்தாலும் நீங்க இதை சொன்னதுனால எனக்கு இன்னொரு நியூஸ் வந்து இதே திருமணம் சார்ந்து வந்து ஞாபகத்துக்கு வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் அவங்க வந்து ரொம்ப வருட காலமா வந்து காதலிச்சு அதுக்கப்புறம் வந்து கல்யாணமும் வந்து பண்ணியிருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல இந்த ஆடி மாசம் வந்து பொண்ணோட வீட்டுக்கு வந்து போயிடும் இல்லையா. ஸோ அப்படி போனப்போ அந்த பொண்ணை வந்து என்னால் இதுக்கு மேல பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்களோட நினைவுகளில் வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மன அழுத்தத்துக்குள்ளேயே வந்து போயிருக்காராம். அதுக்கப்புறம் வந்து அவரை ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுத்து அந்த மன அழுத்தத்தை வந்து சரி பண்றதுக்குள்ள அவங்களுக்கு வந்து போதும்
போதுன்னு ஆயிடுச்சா? இதை பத்தி நியூஸ்லலாம் வந்திருக்கு வருண். அதேங்கப்பா, திருமணத்தை பத்தி இவ்வளவு விஷயங்கள் பேசுறதுனால குழந்தைகளை பற்றி பேசலாம். இந்த சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப அதிகமாயிட்டாங்க, கொஞ்சம் கட்டுப்பாடு போட்டுடலாம் அப்படிங்கிறலாம் இப்போ தாண்டி வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டரும் போட்டாங்கப்பா. ஸோ தம்பதியர்லாம் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு யோசனைக்குள்ளே போயிருக்காங்களாம். ஒரு பிரிட்டிஷ் டூரிஸ்ட் வந்து சைனாவை போய் சுத்தமாக வந்து சுற்றி பார்த்துட்டே இருக்கிறப்போ வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்காங்களா? என்னப்பா அது அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த சைனீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் அவங்களோட குழந்தையெல்லாம் வந்து படிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. அப்போ வந்து வாங் ஷிங் ஷாங் அப்படிங்கிறதுனால அட்டண்டன்ஸ் ஆர்டரில் வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் வருதான். டெய்லி வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறப்போ நிறைய பேர் வந்து திரும்பிலாம் பார்க்குறாங்களா. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் இந்த இன தாக்குதலுக்குலாம் உள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனீஸ் பேரண்ட்ஸ்லாம் என்ன யோசிச்சிருக்காங்க, அவங்களுக்குலாம் நம்ம ஏன் இங்கிலீஷ் பேரை வச்சு விட்டுறக்கூடாது, கொஞ்சம் வந்து ஹாலிவுட் பேரை வச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பேரெல்லாம் தேடி இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு சரியான ரெக்கமெண்டேஷன்லாம் கிடைக்காதனால இந்த பிரிட்டிஷ் டூரிஸ்ட் வந்து எதாச்சியாக போகிறப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் டூரிஸ்ட் கிட்ட ஒரு 4-5 நேம் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 10 நேம் கொடுத்து எடுத்து விட இவங்க அவங்க குழந்தைக்கு வச்சோன்னா, ஓ உங்கள் குழந்தை அமெரிக்கன் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து சந்தேகப்பட்டாங்களா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் நேமாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. உடனே இந்த பிரிட்டிஷ் டூரிஸ்ட் வந்ததும் வந்துட்டோம், சைனாக்கு ஷாப்பிங் மட்டும் பண்ணாமல் நம்ம ஒரு பிஸ்னஸும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளமே ஓப்பன் பண்ணி சைனீஸில், அதாவது யாரெல்லாம் தம்பதியர் குழந்தை பெற்றுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இங்கிலீஷ் நேம்ஸாக சும்மா வச்சு தள்ளுறாங்களாம். எங்கிட்ட கேட்டிருந்தா நானே வந்து நூடுல்ஸ்க்கு வந்து சேமியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பேன். நீங்க இதை பத்தி தான் வந்து சொன்னீங்க. ஆனா இது வந்து ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 16 வயது பொண்ணு. ஆனா இது மூலமா அவங்க ஏர்ன் பண்ணியிருக்கிற அமௌண்ட் மட்டும் நம்மளுடைய இந்தியன் வேல்யூல வந்து கிட்டத்தட்ட 92 lakhs வரும். ஓ மை காட். இந்த மாதிரி நிறைய தாட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாட் ஆஃப் த டே வந்துட்டே இருக்கு பாருங்க. திருப்பி நாளைக்கு காலையில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாபாய் சொல்லிட்டு போகிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சௌமியான். உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியான குட் மார்னிங் தமிழா.